அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் காகிதாதிகள் கொள்வனவு செய்வதற்காக ரூபா 6000 பெறுமதியான சிஷ்யாதார கொடுப்பனவு பற்றி பலரும் பல கேள்விகளையும் கேட்டிருந்தீர்கள். அதாவது எப்ப கிடைக்கும், எவ்வளவு காலத்திற்கு கிடைக்கும், புதிதாக தரம் ஒன்றிற்கு சேரும் மாணவர்களுக்கு கிடைக்குமா, ஏல் எழுதிய மாணவர்களுக்கு கிடைக்குமா என பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அந்த வகையில் உங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன். இதன் மூலம் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சிஷ்யாதார கொடுப்பனவு தொடர்பாக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்தின் விளக்கம் தனியாக ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன். அதேபோல் இக்கொடுப்பனவிற்காக மாணவர்களை ஒன்லைனில் எப்படி பதிவு செய்வது என்பது தொடர்பான வழிகாட்டல் வீடியோவும் தனியாக பதிவிட்டிருக்கின்றேன். அவற்றின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேவையானவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. இப்போ வாங்க நேரடியாக நாங்கள் கேள்வி பதிலுக்குள் செல்லலாம். முதலாவது சொல்லியிருந்தீங்க இந்த லிங்க் வேலை செய்தில்லைன்னு சொல்லி. லிங்க் நன்றாக வேலை செய்யுது. என்னென்னு சொன்ன உடனே நீங்கள் யூடியூப்லேயே வச்சு கிளிக் பண்ணியிருப்பீங்க. கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் ஒரு வேளை அது காட்டாமல் விட்டுருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை கொப்பி பண்ணுங்கள். லிங்கை கொப்பி பண்ணி நீங்கள் கூகுள் குரோமில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்ன உடனே லிங்க் ஒர்க் ஆகும். யூடியூப்பில் வச்சே நீங்கள் கிளிக் பண்ணி போகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் சில வேளை அது உங்களுக்கு போக கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் நான் காட்டியிருக்கிறேன். இதில் 2 லிங்க் இருக்குது. ஒன்று மாணவர்களை நீங்கள் பதிவு செய்கிறது எப்படிங்கிறது தொடர்பாக, அடுத்தது அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருக்கா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான லிங்க். ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து 2வது கேள்விக்கு போவோம். நாங்கள் 2வது கேள்வி கேட்டிருந்தீங்க ஸ்கூல் பிரின்சிபல்ற ஃபோன் நம்பர் ராங் என்று காட்டுது ஏன்னு சொல்லி. நான் முதலாவது வேலையே பிரின்சிபலில் நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்தா பிரின்சிபலில் நம்பருக்கு ஓடிபி நம்பர் ஒன்று அனுப்பும். அந்த ஓடிபி நம்பரை அங்கே என்டர் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாணவர்களை எட் பண்ணுறதுக்கான சீட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ராங் என்று காட்டுதுன்னு சொன்ன உடனே அங்கே அதிபர் நம்பர் பிழையாக கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த அதிபர் நம்பர் இந்த பதிவுக்காக பதிவு செய்யப்படாமல் இருக்கும். அப்போ இது என்ன செய்யலாம்னு சொன்னால் பாடசாலை அதிபர்கள் உங்களோட ஜோனல் டிரெக்டரை கண்டெக்ட் பண்ணி அங்கே நீங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலும். இது பாடசாலை தான் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும், பொதுமக்கள் அல்ல. அடுத்த 3வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபர் தான் விண்ணப்பிக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அதிபர் தான் விண்ணப்பிக்கலாம். தனிநபர்கள் நாங்கள் விண்ணப்பிக்க இயலாது. ஆனால் தனிநபர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே இந்த அஸ்வஸ்மை தொடர்பான தகவல்களை அஸ்வஸ்மை இருக்குதா இல்லையாங்கிறது, அதே மாதிரி உங்களோட தகவல், அடையாள அட்டை, அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளோட தகவல் எல்லாமே பதிவிடுவதற்கு அங்கே தேவைப்படும். அப்போ நீங்கள் அதிபர் ஆசிரியர்களை கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட உங்களோட தகவல்களை வழங்கலாம். 4வது கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு மாணவருக்கும் தனியாக லொக்கின் ஆக வேண்டுமான்னு சொல்லி. ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் தனியாக லொக்கின் ஆக தேவையில்லை. ஒரு தடவை நீங்கள் அதிபர் நம்பரை கொடுத்து அதே மாதிரி ஓடிபி நம்பரையும் கொடுத்து என்டர் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். இதில் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பேரண்ட்ஸோ கார்டியன் ஃபுல் நேம் இருக்கிறதுல பேரண்ட்ஸில் நம்பரை கொடுங்க. அதே மாதிரி கீழே அவங்களோட தகவல்கள், அதே மாதிரி பிள்ளையோட தகவல் எல்லாம் கேட்டிருக்கும். எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஓகே பண்ணுவீங்க. இங்கே வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கடைசியாக வரும். அதாவது தகவல் எட் ஆகிட்டு உங்களோட. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கண்டினியூக்கு கொடுக்கணும். கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பவும் உங்களுக்கு பாருங்கள் முதலாவது பேஜ் வந்துடும். அதாவது முதல் இருந்த அதே பேஜ் வந்துடும். பாருங்கள் பேரண்ட் ஓ கார்டியன் இன்ஃபர்மேஷன் சொல்லி வந்திருக்குது. திரும்ப அடுத்த பிள்ளையோட பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் எட் பண்ணுவீங்க. எட் பண்ணி என்டர் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி அடுத்ததும் திருப்பியும் இதே பேஜ் உருவாகும். அப்போ ஒவ்வொரு பிள்ளையோட தகவல்களையும் நீங்கள் என்டர் பண்ண இதே பேஜ் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த மாணவர்களோட தகவல்களை என்டர் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது 5வது கேள்வி என்னன்னு சொன்ன உடனே மாணவர்களை பதிவிட்ட பின்னர் லொக் அவுட் ஆகி மீண்டும் மாணவர்களை பதிவு செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆம், அப்படி பண்ணலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் சில மாணவர்களை தகவல்களை பதிவு செஞ்சுட்டு நீங்கள் அவசர வேலையாக போக வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் லொக் அவுட் ஆகிட்டு போக இயலும். திரும்ப சில நேரங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்யணும்னு சொன்னால், இன்னும் சில மாணவர்களை எட் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப வந்து அதே மாதிரி நீங்கள் அதே லிங்கில் போயிட்டு திரும்பவும் அதிபர்ற ஃபோன் நம்பரை கொடுத்து அதிபருக்கு ஓடிபி ஒன்று திரும்ப அனுப்பப்படும். அந்த ஓடிபியை திரும்ப என்ட்ராக்கி தகவல்களை வழமையை போல் பதிவு செய்து கொள்ளையிலும். நீங்கள் எத்தனை தடவை வேண்டாலும் லொகின் ஆகி நீங்கள் அதை செய்து கொள்ளையிலும். நீங்கள் தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து செய்து கொள்ளையிலும். அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொண்டிருக்கும் போதே சில வேளைகளில் ஒட்டோவாக அது லொக் அவுட் ஆகும். தானாக அது
log out ஆகும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பனில் வச்சுட்டு டைப் பண்ணாமல் எதையாமல் அப்படியே ஒர்க் ஆகாமல் இருந்தால் சிறிது நேரத்துக்கு பிறகு அது ஓட்டோவாக log out ஆகும். சில வேளை நீங்கள் டைப் பண்ணி கொண்டிருந்தால் கூட ஒரு ½ அன் ஹவர் அல்லது 1 ஹவருக்கு பிறகு சில டைமில் log out ஆகும். அப்படி log out ஆயிடுச்சுன்னு திருப்பி நீங்கள் login ஆகிறதுக்கு ஆரம்பத்தில் வந்த மாதிரியே அதே லிங்கில் வந்துட்டு அதிபர நம்பரை கொடுத்து திரும்பவும் அதிபர ஃபோனுக்கு ஒரு OTP நம்பர் அனுப்பப்படும். எத்தனை தடவை நீங்கள் login ஆகுறீங்களோ ஒவ்வொரு தடவும் login ஆகிற டைமில் நீங்கள் அதிபருக்கு OTP அனுப்பப்படும். அந்த புதிய OTPயை திரும்ப கொடுத்து தான் நீங்கள் அதில் என்டர் ஆக இயலும். பழைய OTPயை திருப்பி கொடுக்க இயலாது. ஒரு தடவை அந்த OTPயை கொடுத்து நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப log out ஆகி login ஆகிற டைமில் புதிய OTP நம்பரையே நீங்கள் வழங்க வேண்டியிருக்கும். அடுத்தது அஸ்வஸ்ம தொடர்பாக GSிடம் உறுதிப்படுத்த வேண்டுமா என்று கேட்டிருந்தீங்க. இது தொடர்பாக நாங்கள் GSிடம் உறுதிப்படுத்தவும் தேவையில்லை, பிள்ளைகளை உறுதிப்படுத்தி கொண்டு வர சொல்லவும் தேவையில்லை. ஏன்னு சொன்ன உடனே இதை நீங்களே பார்த்து கொள்ளையிலும் இலகுவாக. நீங்கள் அப்படி அஸ்வஸ்ம பிள்ளைகள் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் பிள்ளைகள தகவல்களை நீங்கள் என்டர் பண்ணி அதை நீங்கள் ஓகே பண்ணும்போது சப்மிட் பண்ணும்போது அது சப்மிட் ஆகாது. ஏற்கனவே அஸ்வஸ்மையில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் டைப் பண்ணுற விஷயங்கள் அங்கே சப்மிட் பண்ணப்படாது. அதுக்கு முதலே நீங்கள் என்ன செய்து கொள்ளையிலும் சொன்னால் இலகுவாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை உறுதிப்படுத்தி கொள்ளையிலும் இந்த லிங்கில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே இந்த நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணி சர்ச் என்ஜினில் தேடி நீங்கள் என்ன சொன்ன உடனே உங்களுக்கு அஸ்வஸ்ம தொடர்பாக நாங்கள் பார்க்குற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டிரெக்டாகவே நீங்கள் பெற்றோர NIC நம்பர் அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருக்கா இல்லையான்னு சொல்லி அதில் ஒட்டோவாக காட்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் அவங்களோட தகவல்களை நீங்கள் இதில் பதிவு செய்ய தேவையில்லை. அடுத்தது கேட்டிருந்தீங்க 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவு கிடைக்காதான்னு சொல்லி. அதாவது மாணவர் எண்ணிக்கை 300லும் குறைவான பாடசாலையில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு கொடுக்கறதுக்கு தான் சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருக்குது. அப்போ 300க்கும் மேற்பட்ட அதிகமான மாணவர்கள் படிக்கிற பாடசாலைகளில் இருக்கிற மாணவர்கள நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அஸ்வஸ்ம இல்லாத மாணவர்களுக்கு அங்கு வழங்கப்படாது. அஸ்வஸ்ம இருக்கிறார்களுக்கு ஒட்டோவாக அவங்களோட பெற்றோர் அக்கௌண்ட்டுக்கும் இந்த பணம் போடப்படும். அதனால 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 300க்கு குறைவான பாடசாலைகளில் தான் இந்த வேலை செய்யணும். 300க்கு குறைவாக இருக்கிற பாடசாலையிலேயும் அஸ்வஸ்ம பெறாக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு கொண்டிருக்குது பணம். அதனால தான் அஸ்வஸ்ம பெறாத அவ்வளவு மாணவர்களுக்கும் இதில் வழங்குறாங்க. எனவே 300க்கும் குறைவான பாடசாலைகளில் மட்டும்தான் இது பதிவு செய்யணும். அதுவும் அஸ்வஸ்ம கிடைக்காத மாணவர்களை பதிவு செய்யணும். சிறுவர் இல்லங்கள், அதாவது சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள்ல இருக்கும் சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு அந்த பராமரிப்பு இல்லங்களில் பதிவு செய்வாங்க. அதனால நீங்க எங்கேயும் பதிவு செய்து கொள்ள தேவையில்லை. அப்படி பராமரிப்பு நிலையங்கள்ல பதிவு செய்யாத பராமரிப்பு நிலையங்களாக இருக்கும்னு சொன்னா நீங்க பாடசாலைகளில் பதிவு செய்து கொள்ள இயலும். அடுத்தது விண்ணப்ப முடிவு திகதி எப்பன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் முன்னுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். 2025 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் புதன்கிழமை கடைசி தினம். இதற்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. சில வேளை எதிர்காலத்தில் அதை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிறுவத்தில் இறுதி தினமாக 1ஆம் மாதம் 22ஆம் தேதி காணப்படுகிறது. அடுத்தது கேட்டிருந்தீங்க 2025 இந்த வருடம் தரம் 1ற்கு சேரும் மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவு கிடைக்குமான்னு சொல்லி. இதுவரைக்கும் தரம் 1ற்கான மாணவர்கள் முழுமையாக பதிவு செய்யப்படலை. அவங்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பிக்கப்படலைன்றதால தரம் 1ற்கான மாணவர்களுக்கான கொடுப்பனவு இதில் கொடுக்கப்பட மாட்டிச்சு. அவங்கள நீங்கள் இதில் எட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க தரம் 1ற்கு வகுப்புகள் ஆரம்பித்த பிறகு, பாடசாலை சென்ற பிறகு புதிய சுற்று நிருபங்கள் அவர்களுக்கு தனியாக வரலாம். ஆனால் தற்பொழுது நீங்கள் தரம் 1ற்கு சேர இருக்கும் மாணவர்களை இக்கொடுப்பனவில் பதிவு செய்ய தேவையில்லை. அதே போன்று 10வது கேட்டிருந்தீங்க 2024 டிசம்பரில் பரீட்சை எழுதிய AL மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவு கிடைக்குமான்னு சொல்லி. ஏற்கனவே பரீட்சை எழுதிய AL மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவு கிடைக்காது. அவர்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களோட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்து விட்டது. அவங்களுக்கு இந்த காகிதாதிகள் அதே மாதிரி கல்வி உபகரணங்கள் இனி தேவையில்லை என்ற அவங்க இனி பாடசாலைக்கு செல்ல போறதில்லை என்றதால அவங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்காது. அவங்க திரும்பவும் செகண்ட்ஸை எழுத போறாங்கன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் இதில் அப்ளை பண்ண இயலாது. பொதுவாக AL எழுதிய மாணவர்களுக்கு, இப்பொழுது பெறுபேறுக்காக காத்திருக்கின்ற மாணவர்களுக்கு இக்கொடுப்பனவுக்காக விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது கேட்டிருந்தீங்க அஸ்வஸ்மை எங்களுக்கு கிடைப்பதில்லை, ஆனால் டீட்டெயில்ஸ் அதில் நாட் அப்ளிகேபிள் என்று காட்டுது ஏன்னு சொல்லி. அங்கே என்னென்னு சொன்ன உடனே அஸ்வஸ்மை கிடைக்காது. இருந்தாலும் அஸ்வஸ்மைக்காக நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதை அவங்க அஸ்வஸ்மை இதில் அக்கௌண்ட் எல்லாம் திறந்து பதிவு செஞ்சிருப்பாங்க DS ஆஃபீஸில்.
அப்போ அப்படி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டாக்கள் நீங்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பீங்க. எந்த கொடுப்பனவும் கிடைக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களை இங்கே பதிவு செய்ய விடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்ட உடனே பாடசாலைகளால் இதுக்கு எந்த தீர்வும் வழங்க முடியாது. இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே உங்களோட டிஎஸ் ஆஃபீஸரோட பேசி அங்கே என்ன செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க இயலும். ஏன்னு சொன்னால் அது சம்மந்தமாக சுற்று நிறுவனங்கள்லையும் குறிப்பிடப்படலை. ஒன்று நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் அதை பதிவை கேன்சல் பண்ணிவிட்டு பாடசாலைகளில் விண்ணப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், அல்லது இது தொடர்பாக அரசாங்கம் வேறு சுற்று நிறுவனங்கள் எதிர்காலத்தில் வெளியிடலாம். ஆனால் தற்பொழுது நீங்கள் அஸ்வஸ்மேயில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்காவிட்டாலும் இதில் பதிவு செய்ய முடியாது. பாடசாலை அதிபர்களால் அதனை என்டர் பண்ண முடியாது. அடுத்து கேட்டிருந்தீங்க காசு எவ்வளவு காலத்திற்கு கிடைக்கும்னு சொல்லி. 2025ஆம் ஆண்டிற்கான கொடுப்பனவு தான் 6000 ரூபாய். ஒரு வருடத்திற்கான கொடுப்பனவு 6000. இது ஒரு தடவை தான் கிடைக்கும். அடுத்த வருடம் 2026க்கு கிடைக்குமான்னு கூட தெரியாது. என்று சொன்னால் இந்த வருடத்துக்கு தான் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருடங்களில் நீடிக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. அது தொடர்பாக பின்னர் அரசாங்கத்தால் அறிவித்தால்தான் அது தொடர்பான தகவல்களை வழங்கலாம். இப்போதைக்கு இந்த வருடத்துக்கான 2025ஆம் ஆண்டிற்கான ஓராண்டிற்கான கொடுப்பனவு தான் 6000 ரூபாய் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த காசு எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதான் இந்த விண்ணப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது. 22ஆம் தேதி க்ளோசிங் டேட். எல்லா தகவல்களும் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தான் இதற்கான கொடுப்பனவை வழங்கும். பொதுவாக ஜனவரி மாதத்திற்குள் இக்கொடுப்பனவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏனைய அஸ்வஸ்ம பெறும் மாணவர்களுக்கு தற்பொழுது அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுக்கும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்குள் அதற்கான கொடுப்பனவு கிடைக்கும். பொதுவாக சிஷ்யாதார கொடுப்பனவு தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை வழங்கிவிட்டேன். தொடர்ச்சியாக இது போன்ற எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.